ஹலோ எவ்ரிவன். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம 2011ல் 50 கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ 1 to 25 ஒரு வீடியோவும் 26 to 50 ஒரு வீடியோ வரும். இதில் 51 to 75 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 75 to 100 76 to 100 கொஷின்ஸ் வந்து நாளைக்கு காலையில் 6 o'clock வந்து வீடியோ ப்ரீமியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ 51 கொஷின். Okay, sandy and saline area is the natural habitat of Indian animal species. The animal has no predators in that area, but its existence is threatened due to destruction of its habitat. Which one of the following could be that animal? Okay, so sandy and saline area அப்படின்னாவே அது டெசர்ட் ஆர் செமி டெசர்ட் கண்டிஷன். வைல்டு பஃபலோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கிற ஏரியாவில் தான் இருக்கும். வைல்டு போர் வந்து ஃபாரஸ்ட் இருக்கிற ஏரியாவில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வைல்டு கசல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு கிராஸ்லேண்ட், அட்லீஸ்ட் கிராஸ்லேண்டாக இருக்கும். அதுவும் கிடையாது. இந்தியன் வைல்ட் ஆஸ். ஸோ இந்தியன் வைல்ட் ஆஸ் வந்து ஒரு டாங்கி டைப்பு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தானோட பவுண்டரியில் இருந்துச்சு. ஸோ பாகிஸ்தானில் வந்து அது ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு எந்த நேச்சுரல் ப்ரெடேட்டருமே கிடையாது. அந்த ரேன் ஆஃப் கட்ச் சிந்து ஏரியாவில் அது இருக்கும். ஓகேங்களா? Okay. La Nina is suspected to have caused recent floods in Australia. How is La Nina different from El Nino? ஸோ எல்னினோக்கு அப்படியே ஆப்போசிட் லானினா. எல்னினோவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதோட அப்படியே ஆப்போசிட் லானினாவை பார்த்துடலாம். எல்னினோ இருந்துச்சுன்னா ஆஸ்திரேலியாவில் ட்ராட் வரும், ட்ரை கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? அதே சவுத் அமெரிக்காவில் ஃப்ளட்டு. சவுத் அமெரிக்காவோட வெஸ்ட் கோஸ்ட் ஆர் பெருவியன் கோஸ்டில் வந்து ஃப்ளட் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் டெம்பரேச்சர் வந்து வார்மாக இருக்கும். ஆஸ்திரேலியாவில் ஓஷன் டெம்பரேச்சர் கோல்டாக இருக்கும். அதனால ட்ராட். இந்தியன் மான்சூன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து லானினா. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆஸ்திரேலியா, இதுதான் சவுத் அமெரிக்கா அப்படின்னா வந்து ஸோ பேசிக்காக ட்ரேட் வின்ஸ் வந்து இப்படி ப்ளோ ஆகும். அந்த ட்ரேட் வின்ஸ் என்ன பண்ணும், சர்ஃபேஸ் ஆஃப் ஓஷனில் இருக்கிற வார்ம் வாட்டரை வந்து இந்த பக்கம் புஷ் பண்ணும். ஓகேங்களா? அந்த வார்ம் வாட்டர் வந்து இங்கே அக்யூமுலேட் ஆகும். அதனால இங்கே வெட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அண்ட் கீழேருந்து கோல்டு வாட்டர், வார்ம் வாட்டர் இங்கே மூவ் ஆகிறதுனால கோல்டு வாட்டர் வந்து அப்வெல்லிங் நடக்கும். அதனால இங்கே ட்ரை கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த ட்ரேட் வின்ஸ் வந்து வீக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா போதுமான அளவில் வார்ம் வாட்டர் வந்து இங்கே தள்ளாது. ஓகேங்களா? ஸோ ட்ரேட் வின்ஸ் வீக் ஆச்சுன்னா வார்ம் வாட்டர் இங்கே தள்ளாது, அப்வெல்லிங் நடக்காது. அப்போ இங்கே வார்மாக இருக்கும், இங்கே கோல்டாக இருக்கும். அதனால தான் அந்த கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லா நீனா இஸ் கேரக்டரைஸ்ட் பை அன்யூஷுவலி கோல்ட் ஓஷன் டெம்பரேச்சர் இன் ஈக்குவட்டோரியல் இந்தியன் ஓஷன்னா கிடையாது, equatorial Pacific Ocean. El Nino is characterized by unusually warm ocean temperature in equatorial Pacific Ocean. Correct. Unusually warm temperature along Peruvian coast or South American coast. Okay. Sorry, Chilean coast. Sorry, Peruல Chilean coast. Chile தான் இந்த கார்னர் இருக்கும். Okay. El Nino has an adverse effect on southwest monsoon, but La Nina has no effect. அதுவும் தப்பு. La Ninaக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெய்தர் ஒன் நார் டூ. 53. The tendency for increased litigation was visible after the introduction of land settlement system of Cornwallis. Reason for this is normally traced to which of the following reasons? So the reason for இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ல இருந்த ப்ரொவிஷன்ஸ், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டோட ப்ரொவிஷன்ஸ் தானே தவிர மிச்ச இந்த மூணுமே கிடையாது. ஸோ நன், ஏ, பி அண்ட் சி. ஸோ இதெல்லாம் பண்ணிச்சு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். பட் வந்து அதனால இன்க்ரீஸ்டு லிட்டிகேஷன் வரல. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம கேஸ் ஆர்கியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ about the Quit India movement? It was led by Mahatma Gandhi. ஏன்னா இது வந்து August 8, 1942ல ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு. பட் ப்ரீவியஸ் டே ஈவினிங்கும் அன்னைக்கு ஏர்லி மார்னிங் மோஸ்ட் ஆஃப் த லீடர்ஸ் வேர் அரெஸ்டட். ஸோ காந்தி வந்து டூ ஆர் டைங்கிற ஸ்லோகன் கொடுத்து குவிட் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிறது கொடுத்தாரு. ஓகேங்களா? ஸோ இது ஆகஸ்ட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சது. ஸ்பான்டேனியஸா மெயின் லீடர்ஸ் அரெஸ்டடா இருந்ததுனால ஸ்பான்டேனியஸா சோசியலிஸ்ட் பார்ட்டி, அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. சோசியலிஸ்ட் பார்ட்டி வந்து காங்கிரஸ்லயே இருந்த ஒரு
பார்ட். ஓகேங்களா? ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் இதில் வந்து யங்காக இருந்த மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணாங்க. இட் டிட் நாட் அட்ராக்ட் லேபர் கிளாஸ் இன் ஜெனரல். இதுவும் கரெக்ட் தான். அங்கங்கே லேபர் ஸ்ட்ரைக்ஸ் நடந்துச்சு, மில்ஸில் ஸ்ட்ரைக் நடந்துச்சே தவிர ஓவராலாக லேபர் வந்து டிட் நாட் பார்ட்டிசிபேட். ஓகேங்களா? ஸோ அதில் முக்கியமான லீடர்ஸ் யாராருன்னா ஜேபி நாராயணன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உஷா மேத்தா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் கிரவுண்ட் ரேடியோ இது பண்ணவங்க. அப்புறம் வந்து அருணா ஆசஃப் அலி. இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கோவாலியா டேங்க் மைதானில் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணி அந்த இதை ஆரம்பிப்பாங்க. இவங்களை வந்து கிராண்ட் ஓல்ட் லேடி ஆஃப் ஹீரோயின் ஆஃப் த மூமெண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவைட் அ காமன் ஃபேக்டர் ஃபார் ட்ரைபல் இன்சரக்ஷன் இன் 19th century? 19th century அப்படின்னா 1801லேருந்து 1900 வரைக்கும். ஸோ அந்த டைம் நிறைய ட்ரைபல் ரெபல்யூன்ஸ் நடந்துச்சு. பில்ஸு, கோன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சந்தால்ஸ், முண்டாஸ், காஷி ரெபல்யன், இது எல்லாமே நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிஸ்டம் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ அண்ட் டாக்ஸேஷன் ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ் இட் வாஸ் ரீசன் ஃபார் சம் ஆஃப் த இது, பட் எல்லாத்துக்குமான கிடையாது. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபாரின் ரிலீஜியஸ் மிஷினரி. ஸோ சந்தால்ஸில் இது சொசைட்டியல் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. அவங்க திக்கூஸ் அப்படின்னு அவுட் சைடர்ஸ்க்கு இது பண்ணாங்க. ரைஸ் ஆஃப் த லார்ஜ் நம்பர் ஆஃப் மணி லெண்டர்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் ரெவன்யூ ஃபார்மர்ஸ் அண்ட் மில்மென் இன் ட்ரைபல் ஏரியாஸ், அதுவும் கரெக்ட். ஓகேங்களா? பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா ட்ரைபலுக்கும் இட் வாஸ் நாட் அ காமன் ஃபேக்டர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ரீசன்ஸ், அதாவது பர்டிகுலர் ரிவோல்ட்ஸ்க்கு ஒவ்வொரு ரீசன்ஸ். ஆனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ கம்ப்ளீட் ரீசன். ஓகேங்களா? ஸோ இந்த ஓல்டு அக்ரேரியன் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லேண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக பிரிட்டிஷ் வந்து மாற்றிட்டாங்க லேண்டை. பட் முண்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குண்டக்கட்டி அப்படின்ட்டு ஒரு கலெக்டிவ் ஃபார்மிங் மெத்தட் இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெவன்யூ இதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ ட்ரைபல்ஸ்க்கு ரெவன்யூ அப்படிங்கிறது என்னன்னே தெரியாது. அதனால தே ரிசார்ட்டட் டு ஹை பாரோயிங் அண்ட் பாரோயிங்கை ரீபே பண்ண முடியாததுனால ஸோ மணி லெண்டர்ஸ் டுக் லேண்ட். அதுக்கப்புறம் நிறைய பேரை வந்து அந்த டீ பிளான்டேஷனுக்கு அசாமுக்கு ஸ்லேவ் லேபர்ஸாக அதுவும் இது பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட ட்ரைபல்ஸோட அக்ரேரியன் ஆர்டரையே சதைச்சு அதுக்கப்புறம் ட்ரைபல் இன்சரக்ஷன்ஸ்க்கு இது பண்ணுச்சு. இதில் பிக்கஸ்ட் இன்சரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முண்டா ரெபல்யன். இதை வந்து பார்த்தீங்கன்னா உல்குலன் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தால்ஸ் வந்து சந்தால் ஹூல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சந்தால் ஹூல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. உல்குலன்னா முண்டா ரெபல்யன், ஹூல்னா சந்தால்ஸ். ஓகேங்களா? Okay. India maintained early cultural contacts and trade links with Southeast Asia across Bay of Bengal. For this preeminence of early maritime history of Bay of Bengal, which one of the following could be the most convincing explanations? Okay. So, on the early maritime history, என்ன explanation? As compared to other countries, India had better shipbuilding technology in ancient medieval times. இது correct. ஆனா, it is not relevant to the question. ஓகேங்களா? ஏன்னா இந்த பெட்டர் ஷிப் பில்டிங் டெக்னாலஜிக்கும் ஏர்லி மேரிடைம் ஹிஸ்ட்ரி ஆஃப் பே ஆஃப் பெங்காலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அது ஏர்லி ஷிப் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கோஸ்ட்லேயும் தான் இருந்துச்சு. ஆனால் அது பே ஆஃப் பெங்காலில் எப்படி இதாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ தே பேட்ரனைஸ் ட்ரேடர்ஸ், பிராமின்ஸ் அண்ட் புத்திஸ்ட் மாங்ஸ். இது வந்து ஆல் டைம்ஸில் பண்ணாங்க, பட் நாட் சஃபிஷியன்ட் ரீசன். நாட் சஃபிஷியன்ட் ரீசன். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் வின்ஸ் அக்ராஸ் பே ஆஃப் பெங்கால் ஃபெசிலிட்டேட்டட் சி வாயேஜஸ்னா எஸ். ஸோ மான்சூன் வின்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு டெவலப் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கல்ச்சரல் கான்டாக்ட்ஸ் அண்ட் ட்ரேட் லிங்க்ஸ் டெவலப் பண்ணிச்சு. ஸோ மான்சூன் வந்து மௌசிம் அப்படிங்கிற ஒரு அரபிக் வேர்ட்லேருந்து வரும்னு தெரியும். மௌசிம்னா சீசன் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மான்சூன் வின்ஸ் ஃபெசிலிட்டேட் ஆனதுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுதான் வந்து நமக்கு ட்ரேடர்ஸை பேட்டர்னைஸ் பண்ணுறதுக்கான காரணமாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா காரணமே இல்லை அப்படின்னா வந்து அங்கே ட்ரேடு வந்து அவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து அது ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. ஓகேங்களா? ஓகே. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ளூடூத் அண்ட் வைஃபை டிவைசஸ்? ஸோ ப்ளூடூத் யூசஸ் 2 to 4 GHz ஆஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஓகே, இது ரொம்ப டெக்னிக்கல், இதை விட்டுருவோம். ப்ளூடூத் இஸ் ஃபார் வயர்லெஸ் லேன்,
whereas வைஃபை இஸ் ஃபார் வயர்லெஸ் வேன் கிடையாது. ஸோ வைஃபை தான் வந்து பார்த்தீங்கன்னா WLAN நிறைய பேர் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ இது ஸ்டேட்மெண்ட் தப்பு. While information is transmitted between two devices using Bluetooth technology, devices have to be in line of sight. அதுவும் கிடையாது. எங்க வேணாலும் இருக்கலாம். லைன் ஆஃப் சைட்னா ஒன்றும் இல்லை, இந்த டிவைஸ் பார்க்குற மாதிரி அந்த டிவைஸ் இருக்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் ஃபோனை ஹாலில் வச்சுட்டு பக்கத்து ரூமுக்கு போனீங்கனாலும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும்ல, அப்போ லைன் ஆஃப் சைட்டுங்கிறது தேவையில்லை. ஸோ பி ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வராது, ஏன்னா பி ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஒன்லி ரிமைனிங் கொஷின் ஏ தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட எக்ஸாக்ட் டெர்மினாலஜி இது நம்ம கரெக்டான்னு தெரியல. ஆனால் பி அண்ட் சி வந்து நமக்கு தப்பு அப்படிங்கிறது தெரியும், அதனால டியும் எலிமினேட் ஆயிருன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்ல ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மற்றதை எலிமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? வித் ரெஃபரன்ஸ் டு மைக்ரோ இரிகேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஸோ மைக்ரோ இரிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான அளவில் நம்ம வந்து இரிகேட் பண்ணி ஒரே டைமில் வாட்டர் லாகிங் கண்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணாத மாதிரி பண்ணிட்டு, ஸோ அது மூலமாக வந்து வாட்டர் நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மோர் எஃபிஷியன்ட். ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், இது எல்லாமே வந்து மைக்ரோ இரிகேஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர்னா என்ன தேவையோ அதை அந்த இடத்துக்கு அக்யூரேட்டாக டெலிவர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஃபர்டிலைசர் அண்ட் நியூட்ரியன் லாஸ் கேன் பி ரெடியூஸ், இதுவும் கரெக்ட் தான். இட் இஸ் த ஒன்லி மீன்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் ட்ரை லேண்ட் ஃபார்மிங். ஒன்லிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட். மைக்ரோ இரிகேஷன்லாம் வேற டைப் ஆஃப் இரிகேஷன் இருக்கு. ஸோ ஒன்லி அப்படின்னு வர்றதுனால நோ. இன் சம் ஏரியாஸ் ஆஃப் ஃபார்மிங் ரெசீடிங் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் கேன் பி செக்ட், கரெக்ட். ஏன்னா மைக்ரோ இரிகேஷன் பண்ணா ஓகேங்களா லோ வாட்டர் யூஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து லோ கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ லோ கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ரிசீடிங் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் டேபிளை நம்மளால செக் பண்ண முடியும். ஸோ 1 and 3. ஓகேங்களா? Okay. So with reference to the period of colonial rule in India, home charges formed an important part of drain of wealth from India. Which of the following funds constitute the home charges? Okay. இந்த home charges எங்க இருந்து வந்தது அப்படின்னா இந்த drain of wealth தியரின்னு ஒன்று இருக்கு, அது இருந்துச்சு. இந்த drain of wealth தியரி அப்படிங்கிறது எங்க இருந்துச்சுன்னா தாதாபாய் நவ்ரோஜி, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ஸோ அவர் எழுதின பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக் எழுதுவார். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்க்கு ஃபின்ஸ்பரி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டியூன்சி இருந்து எலெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் எம்பி டு பிரிட்டன். ஹவுஸ் ஆஃப் காமன்ல அங்கே ஓகேங்களா அங்கே எலெக்ட் பண்ணியிருப்பாங்க லேபர் பார்ட்டி வழியா. ஓகேங்களா? ஸோ கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா இவர் தான் இந்த ஹோம் சார்ஜஸ் அப்படின்னு இது பண்ணுவார். ஸோ பேசிக்காக ட்ரெயின் ஆஃப் வெல்த் வந்து ஒரு 5 விதத்தில் போகுது. சேவிங்ஸு, சேலரிஸ், பென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு. ஹோம் சார்ஜஸ் வந்து இந்தியன்ஸை பிரிட்டிஷ் ரூல் பண்றதுக்கு நம்ம பே பண்ற சார்ஜஸ், அதுதான் ஹோம் சார்ஜஸ். ஓகேங்களா? ஸோ ஃபண்ட்ஸ் யூஸ் டு சப்போர்ட் த இந்தியன் ஆஃபீஸ் இன் லண்டன், கரெக்ட் தான். ஏன்னா இந்தியன் ஆஃபீஸ் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து அங்கே போய் தங்கறதுக்கு ஒர்க் பண்றதுக்கான இடம், அதுக்கு இந்தியன் ஃபண்ட்ஸ்லேருந்து தான் இது பண்ணுவாங்க. ஃபண்ட்ஸ் யூஸ் டு பே சேலரிஸ் அண்ட் பென்ஷன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பர்சனல் என்கேஜ் இந்தியா, அதுவும் கரெக்ட். ஃபண்ட்ஸ் யூஸ் ஃபார் வேஜிங் வார்ஸ் அவுட் சைட் இந்தியா, இது தப்பு. வேஜிங் வார்ஸ் அவுட் சைட் இந்தியா ஹோம் சார்ஜஸ்ல வராது. ஸோ 1 and 2 ஒன்லி. ஓகேங்களா? வாட் வாஸ் த ரீசன் ஃபார் மகாத்மா காந்தி டு ஆர்கனைஸ் அ சத்தியாகிரகா ஆன் பிஹாஃப் ஆஃப் பெசன்ஸ் ஆஃப் கேதா? ஸோ மகாத்மா காந்தி தெரியும் நமக்கு 1917 1918 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சம்பரன் பீகார்ல இண்டிகோ பிளான்டேஷனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது பண்ணாரு. டீன் கத்தியா சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அதுல. ஓகேங்களா? அதுக்கு எதிராக. அதுக்கப்புறம் அகமதாபாத் அதுல வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் வந்து பண்ணிருப்பாரு அப்படின்னு தெரியும், பிளேக் போனஸ்க்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேதா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகா, இது குஜராத்தில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ராட் டைம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெவன்யூ கலெக்ஷனை சஸ்பெண்ட் பண்ணல, அதுக்காக. ஓகேங்களா? ஸோ பர்மனன்ட் செட்டில்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணல. ஓகேங்களா? ஸோ 1 only. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலை மீட் பண்ணுவார். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்தோலி சத்தியாகிரகால 1920s வந்து பார்த்தீங்கன்னா அதில் லீட் பண்ணப்போ அங்கே இருக்கிற பெண்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற டைட்டில் கொடுப்பாங்க. ஓகேங்களா?
ஓகே, பயோடைவர்சிட்டி ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் இன் விச் ஆர் த ஃபாலோயிங் வேஸ். ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்னா மனிதர்கள் வாழ்றதுக்கு எதெல்லாம் தேவை? ஃபர்ஸ்ட் மண்ணு தேவை, அது இருந்தால் தான் கிராப்ஸ் இது பண்ண முடியும். சாயில் ஃபார்மேஷன். ஸோ பயோடைவர்சிட்டியில் அதிகமாக இருந்துச்சுன்னா பயாலஜிக்கல் வெதரிங் நடக்கும். வெதரிங் நடந்துச்சு அப்படின்னா வந்து சாயில் ஃபார்மேஷன் இருக்கும். சாயில் ஃபார்மேஷன் நிறைய கிராப்ஸை கல்டிவேட் பண்ணலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் எரோஷன், கரெக்ட். ஸோ டைவர்சிட்டி ஆஃப் பிளான்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ட்ரீஸு, ஷ்ரப்ஸு, கிராசஸ் அதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா வந்து சாயில் எரோஷன் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு சாயில் ஹெல்த்தியா இருக்கும். அதனால நல்லா கிராப்ஸ் க்ரோ பண்ணலாம். ஸோ ரீசைக்கிளிங் ஆஃப் வேஸ்ட், வேஸ்ட் ப்ராப்பரா ரீசைக்கிள் ஆச்சு அப்படின்னா வந்து நமக்கு ஹியூமஸ் இருக்கும். ஹியூமஸ் மேக்ஸ் த சாயில் ஃபர்டைல். ஓகேங்களா? ஸோ அது ரீசைக்கிளிங் ஆஃப் வேஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு பாக்டீரியா அண்ட் ஃபங்கை இருந்துச்சுன்னா ட்ரை டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் டீகம்போஸ் பண்ணும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சாயில ரிச்சா மாற்றும். பாலினேஷன் இருந்துச்சுன்னா கிராப்ஸோட growth வந்து அதிகமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 1, 2, 3 and 4. Aspartame is an artificial sweetener sold in the market. It consists of amino acids and provides calories like other amino acids. It is used as a low-calorie sweetening agents in food items. What is the basis of this use? ஓகேங்களா? ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்டம் அப்படிங்கிறது சுகரோட பல மடங்கு ஸ்வீட்டாக இருக்கும். சின்ஸ் இட் இஸ் மோர் ஸ்வீட், லெஸ்ஸாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சுகர் 10 கிராம் போடுறோம் அப்படின்னா வந்து ஆஸ்பர்டம் வந்து 1 கிராம் ஆஸ்பர்டம் யூஸ் பண்ணால் போதும். இப்போ 10 கிராம் சுகரில் 500 கலோரி இருக்குது அப்படின்னா 1 கிராம் சுகரில் வெறும் 50 கலோரி தான் இருக்கும். ஸோ அதனால நமக்கு ஸ்வீட்டாகவும் இருக்கும், கலோரி கம்மியாகவும் இருக்கும், பாடி வெயிட்டும் போடாது. வாட் வாஸ் த பர்பஸ் ஆஃப் சர் வில்லியம் வெடர்பர்ன் அண்ட் W.S. Kane டு செட் அப் Indian Parliamentary Committee in 1893 to campaign for the entry of Indians into imperial judiciary? அதை அவங்க கேட்கவே இல்லை. ஃபெசிலிட்டேட் த டிஸ்கஷன் ஆஃப் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் இன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கிடையவே கிடையாது. 1905க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வராஜை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1930ல தான் பூர்ண ஸ்வராஜை பற்றி பேசுகிறாங்க. பூர்ண ஸ்வராஜ் தான் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் பற்றி தான் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் வேணும். பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ்னால் வந்து ஸோ மோர் இந்தியன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. மினிமல் ரைட்ஸ் கொடுங்க, டாக்ஸஸ் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. டு அஜிடேட் ஃபார் த என்ட்ரி ஆஃப் எமினன்ட் இந்தியன்ஸ் இன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அதுவும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தாதாபாய் நவரோஜி ஃபின்ஸ்பெரி கான்ஸ்டியூன்சியில் உள்ள போயிடுவார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் CFL அண்ட் LED lamp? CFLனா காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப், LEDனா நமக்கு செமிகண்டக்டர்ஸ் வச்சு இது பண்ணுறது. CFL யூசஸ் மெர்க்குரி வேப்பர் வைல் LED யூசஸ் செமிகண்டக்டர் மெட்டல், அதுவும் கரெக்ட் தான். பட் ஏன் CFL இப்போ பேண்டு அப்படின்னா மெர்க்குரி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மினமாட்டா கன்வென்ஷன் படி இது பேண்டு. ஸோ மினமாட்டா கன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினமாட்டா டிசீஸ் மெர்க்குரினால கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதுனால கொண்டு வந்தாங்க. ஸோ மெர்க்குரினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் காசஸ் நியூரோமஸ்குலர் டேமேஜ். நியூரோமஸ்குலர் டேமேஜ்னா நரம்பு மண்டலத்தையும் மசில்ஸையும் சேர்ந்து பாதிக்கும். ஓகேங்களா? அதனால அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இப்போ அதிகமாக நம்ம செமிகண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் CFL இஸ் மச் லாங்கர் than that of இது தப்பு. ஓகேங்களா? ஸோ LEDயோட லைஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் CFL. CFL இஸ் லெஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் as compared to LED, அதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ CFL இஸ் லெஸ் எஃபிஷியன்ட் than LED, பட் இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் தான் சோடியம் பல்பு. ஸோ அந்த குண்டு பல்புன்னு சொல்லுவோம்ல அதுதான். ஓகேங்களா? அதோட CFL எஃபிஷியன்ட். ஸோ பேசிக்காக இது 60 வாட்டு வந்து அதோட இது வந்து ஒரு 15 வாட் கொடுக்கும். அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா LED 6 வாட்லேயே அந்த வெளிச்சம் வந்து. ஓகேங்களா? ஸோ 1 and 3. ரீசென்ட்லி ஆயில் ஜாப்பர் வாஸ் இன் த நியூஸ். வாட் இஸ் இட்? ஆயில் ஜாப்பருங்கிறது ஆயில் ஸ்லட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆயில் ஸ்பில்ஸு அதெல்லாமே ரிமூவ் பண்ணுற யூஸ் ஆகும். இது அந்த டைமில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மேரிட் கப்புள் அடாப்டட் அ மேல் சைல்ட். ஃபியூ இயர்ஸ் லேட்டர் ட்வின் பாய்ஸ் வேர் born to them. Blood group of the couple is AB positive and O negative. Blood group of 3 sons is A positive, B positive and O positive. Blood group of the adopted son என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ AB பாசிட்டிவ் இருக்கிற ஒரு AB பாசிட்டிவ் அண்ட் O இருக்கிற ஒரு கப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க ஏவா இருக்கலாம், பியா இருக்கலாம், இல்லை ஏபியா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அந்த அடாப்டட் சைல்டு வந்து O பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? நான் அவங்க குழந்தையா இருந்ததுன்னா அந்த O பாசிட்டிவ் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. மகாத்மா காந்தி said some of his deepest convictions were reflected in the book title Unto This Last, and the book
transformed his life. What was the message from the book that transformed Mahatma Gandhi? ஸோ மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஆஃப் த இண்டிவிஜுவல் இஸ் கண்டெயின் இன் த குட் ஆஃப் த ஆல். ஸோ எல்லாரும் நல்லா இருந்தால் தான் தனி மனிதன் நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு கடைசி ஒரு தனி மனிதன் மேல ஒரு வன்முறை இருந்துச்சுன்னா அது மனித சமுதாயத்துக்கு மேல இருக்கிற என்டையர் வன்முறை. ஸோ வயலன்ஸ் ஆன் அ சிங்கிள் பர்சன் இஸ் ஈக்குவல் டு த வயலன்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கால் மார்க்ஸோட டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் பத்தி கேட்டிருக்காங்க, மகாத்மா காந்தியோட மெசேஜை பத்தி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு இதுல மகாத்மா காந்தி வந்து அந்த டால்ஸ்டாய் கிட்ட இருந்து அவர் எடுத்துட்ட மெசேஜை பத்தி ஒரு கொஷின் வந்திருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தியும் கால் மார்க்ஸும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொஷின் வந்திருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிலாசபி எல்லாம் கேட்டாங்கன்னா அது கொஞ்சம் ப்ராடா படிச்சு வச்சுக்கோங்க. With reference to Indian freedom struggle, Usha Mehta is well known for running a secret Congress radio in the wake of Quit India movement. ஓகேங்களா? ஸோ இந்தியன் குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னாவே உஷா மேத்தா அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அருணா ஆசஃப் அலி. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரும் இது பண்ணி வச்சுக்கணும். ஸோ பார்ட்டிசிபேட்டிங் இன் செகண்ட் ரவுண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஓகேங்களா? ஸோ இந்தியன் விமனோட சார்பில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பில் கலந்துட்டார். லீடிங் கண்டிஜென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கேப்டன் லக்ஷ்மி சேகர். ஓகேங்களா? அசிஸ்டிங் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் இன்டரிம் கவர்மெண்ட் அண்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அதெல்லாம் யாருமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே. நியூ ஆப்டிக்கல் டிஸ்க் format known as Blu-ray disc is becoming popular. In what way is it different from traditional DVD? ஸோ ஒரு காலத்துல CD அப்படின்னு இருந்துச்சு, காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்ட்டு, அதுக்கு முன்னாடி ஃப்ளாப்பி டிஸ்க்னு ஒன்று இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இப்போல்லாம் அவுடேட் ஆயிடுச்சு. இப்போ பென்ட்ரைவே யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் VCD அப்படின்னு ஒரு இருந்துச்சு, அது 700 MB ஸ்டோர் பண்ணும். அப்புறம் டிவிடின்னு வந்து டிஜிட்டல் வீடியோ டிஸ்பிளே அப்படின்ட்டு அது 4.7 GB ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் HD அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 16 GB ஸ்டோர் பண்ணும். இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா இதெல்லாமே வந்து ரெட் லேசர் யூஸ் பண்ணும், இது வந்து ப்ளூ லேசர் யூஸ் பண்ணும். ஸோ ப்ளூவோட வேவ் லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் லெஸ் தென் ரெட்டோட வேவ் லென்த், அதனால நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ டிவிடி சப்போர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் வேர் ப்ளூரே சப்போஸ் ஹை டெஃபினிஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்ட் தான். ஸோ கம்பேர்ட் டு டிவிடி ப்ளூரே ஹேஸ் செவரல் டைம்ஸ் மோர் கெப்பாசிட்டி. கரெக்ட். ஸோ டிவிடி கம்பேர் பண்ணால் 4 times வந்து ஆல்மோஸ்ட் அதிகமாக இருக்கு. திக்னஸ் ஆஃப் ப்ளூரே இஸ் 2.4 வைல் தட் ஆஃப் டிவிடி இஸ் 1.2. தப்பு, ரெண்டுமே ஒரே திக்னஸ் தான். அதை ரீட் பண்ணுற லைட்டோட தான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? வித் ரெஃபரன்ஸ் டு த பீரியட் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ரெக்கமெண்டட் பை நேரு ரிப்போர்ட்? ஸோ நேரு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இல்லை மோத்திலால் நேரு பண்ணது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ சைமன் கமிஷனுக்கு எதிராக போராட்டம் பண்ணப்போ ஸோ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சா பண்ண முடியுமான்னு கேட்டது. காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து நேரு ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அவங்க கேட்கவே இல்லை, அவங்க கேட்டது டொமினியன் ஸ்டேட்டஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜின்னா வந்து 14 points கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த லாகூர் செஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் கேட்பாங்க. அதுவும் இதை அக்செப்ட் பண்ணிட்டா பூர்ண ஸ்வராஜ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பூர்ண ஸ்வராஜ் கேட்பாங்க. ஓகே. ஸோ ஜாயிண்ட் எலக்டரேட், ஸோ 1 இல்லைனாவே 2 and 3. ஓகேங்களா? ஸோ ஜாயிண்ட் எலக்டரேட்ஸ் ஃபார் ரிசர்வேஷன் மைனாரிட்டிஸ் அது கரெக்ட் தான். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்க்ளூட் பண்ண சொல்லுவாங்க, அதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் which one has more suitable climatic conditions for cultivation of very large variety of orchids with a minimal cost of production and can develop export oriented industry in the field? நீங்க ஆர்ச்சிட்ஸ் அப்படின்னு வந்தாவே கண்ணை மூடிட்டு நீங்க அருணாச்சல் பிரதேச போட்டணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒருவேளை நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க தான். ஸோ நார்த் ஈஸ்ட்ல வேற எதுவுமே கொடுக்கல. ஸோ ஆர்ச்சிட்ஸ்னாவே நார்த் ஈஸ்ட் தான். ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட்ல குறிப்பா அருணாச்சல் பிரதேஷ்ல. ஓகேங்களா? அது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர் தான். ஓகேங்களா? ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த சைட் ஃபார் இன்சிட்டு மெத்தட்? ஸோ நாட் இன்சிட்டு, நெகட்டிவ் ஆஃப் நெகட்டிவ். நாட் இன்சிட்டு அப்படின்னா வந்து எக்ஸிட்டு, அவ்வளோதான். எக்ஸிட்டு அப்படின்னா வந்து பிளான்ஸுக்கு வந்து பொட்டானிக்கல் கார்டன், இது வந்து பிளான்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ ஃப்ளோரான்னு கொடுத்துருக்காங்க. அதே அனிமல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ஆர் ஃபானா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிக்கல் பார்க். ஓகேங்களா? அது போக பிளான்ஸுக்கு சீட் பேங்க் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரையோஜெனிக் ஜைகாட் பேங்க்ஸ், ஸ்பெர்ம் பேங்க்ஸ் அதெல்லாமே வந்து அனிமல்ஸ்க்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எக்ஸிட்டு மெத்தட்ஸ். ஸோ மிச்சது எல்லாமே வந்து இன்சிட்டு அண்ட் சைட்லி அங்கேயே ப்ரிசர்வ் பண்ணுறது. ஓகேங்களா?
Okay. In India, Metropolitan Planning Committee is constituted on the provisions of Constitution of India. Correct. தான். Prepares the draft development plans for Metropolitan India. அதுவும் கரெக்ட். சோல் ரெஸ்பான்சிபிலிட்டியான கிடையாது. ஓகே. ஏன்னா நிறைய ஓவர்லாப் ஆகும். ஸோ சிஎம்டிஏ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க இருக்காங்க. அவங்க மெட்ரோபாலிட்டன் ஏரியாவுக்கு மட்டும் பார்ப்பாங்க. அது போக சென்னை டிஸ்ட்ரிக்டோட இது ஓவர்லாப் ஆகும். ஸ்டேட் கவர்மெண்டோடது ஓவர்லாப் ஆகும். சென்னை சிட்டியோடது ஓவர்லாப் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கு. ஓகேங்களா. ஸோ சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ 1 and 2 only. So what is the difference between vote on account and interim budget? Provision of vote on account is used by a regular government, while interim budget is a provision used by caretaker government. நம்ம கிட்ட caretaker government கான்செப்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து vote on account only deals with expenditure of government budget, while interim budget includes both expenditure and receipt. கரெக்ட் தான். ஸோ 2 only. ஸோ vote on account வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து regarding the international monetary fund, which one of the following statements is correct? ஸோ ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்ட் பேங்க் இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரெட்டன் வுட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஎம்எஃபோட மெயின் வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இது அண்ட் ட்ரேட் டெபிசிட் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இதை பே பண்ணுறதுக்காக லோன்ஸ் கொடுக்கறது தான். ஓகேங்களா. ஸோ இந்த ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்ட் பேங்க் ரெண்டுமே வேர்ல்டு வார் II முடிஞ்சதுக்கப்புறம் கிரியேட் பண்ணது. பிரிட்டன் வுட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஎம்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் லோன்ஸ் ஒன்லி டு மெம்பர் கண்ட்ரிஸ். ஓகேங்களா. வேர்ல்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஃபண்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்காக மட்டும்தான், கரண்ட் அக்கௌண்ட் கிரைசிஸ்க்கு இது பண்ணோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ 75 கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ 76 to 100 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலையில் 6 மணிக்கு ப்ரீமியர் ஆகும். ஓகேங்களா. ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த கொஷின்ஸ் பார்ப்போம். இது முடிஞ்சதுக்கப்புறம் 2012ஓடது ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.